வணக்கம் நண்பர்களே, நான் உங்க வி.பி. ராஜா பேசுறேன். இப்ப நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பெண் ருதுவாகுவது, அதாவது வயதுக்கு வர நேரம் எப்படி இருக்கும், அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில என்னென்ன யோகங்களும் அவயோகங்களும் நடக்கும்ன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப ஒரு பெண் நம்ம கலாச்சாரத்துல, அதாவது இந்து மரபுல பாத்தீங்கன்னா, ஒரு பெண் பூ பெய்வது, அதாவது வயதுக்கு வருவது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அப்பதான் அந்த பெண் ஒரு தாயாகிற ஒரு நிலைய அந்தஸ்தை அடையிறாங்க. சோ அதனால நம்ம ஊர், நம்ம இந்தியால பலவிதமான கலாச்சாரங்கள், நம்ம இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மஞ்சள் சுத்துவாங்க, ஜல்லடையில இதெல்லாம் ஊத்தி தண்ணி ஊத்துவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஒரு நம்ம இந்திய நாட்டுல இருக்கிற ஒரு மாநிலங்களுக்கும் நிறைய இது வேறுபாடு இருக்கு. ஆனா எல்லாமே பெண்ணை தாயாவே நம்ம மதிக்கிறோம். அதனாலதான் நம்ம பாரத பூமிக்கு பாரத மாதான்னு நம்ம சொல்றோம். சோ அந்த அளவுக்கு இந்த அதுவாவது மிகப்பெரிய ஒரு விழாவா கொண்டாடப்படுறது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாதகமே பார்க்க போனீங்கன்னா, பெண்களுக்கு ஜாதகம், பிறந்த ஜாதகம் இல்லாட்டாலும் ருது ஜாதகம்னு சொல்லுவோம். அதாவது அந்த பெண் வயதுக்கு வந்த நாள், கிழமை, நட்சத்திரம் இதெல்லாம் வச்சு நம்ம குறிப்பிட்டு அந்த பெண்ணுக்கு எப்படி யோகம் இருக்கிறதுன்றது நம்ம ஜோதிடம் மூலியமா, நம்ம ஜோதிட சாஸ்திரிகள் ஜோதிட விற்பனர்கள் கண்டிப்பா இதை கணிச்சு வச்சிருக்காங்க. நம்ம சித்தர்களும் கணிச்சு வச்சிருக்காங்க. அவங்க எப்படி அந்த கிழமைக்கு என்ன பலன், மாதத்துக்கு என்ன பலன், திதிக்கு என்ன பலன், நட்சத்திரத்திற்கு என்ன பலன், யோகத்துக்கு என்ன பலன், காரணத்திற்கு என்ன பலன், ஒரு பலனும் இருக்குது மக்களே. சோ இதுல நான் சொல்றது, என்னுடைய இந்த 25 வருட ஜோதிட துறையில நான் பார்த்தது என்னன்னா, இந்த பெண் நம்ம என்னதான் பிறந்த ஜாதகம் சரியாக அமையாவிட்டாலும் ருதுவான ஜாதகம் நல்ல சிறப்பா இருந்ததுன்னா, அந்த பெண்ணுக்கு அந்த 13 வருடத்துக்கு 14 வயதுக்கு அப்புறம் வாழ்க்கை ரொம்ப அற்புதமான ஒரு மாறுதலை நிர்வகிக்குது. அது நான் கண்கூடா பார்த்திருக்கேன். சோ அதே சமயம் ஒரு பெண் ஒரு நல்ல வசதியான இடத்துல பிறந்து, அந்த பெண்ணாலதான், அந்த பெண் பிறந்த உடனே பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு சாதாரண ஒரு டாக்ஸி டிரைவரா இருப்பார். அவர் பாத்தீங்கன்னா அந்த பெண் பிறந்த உடனே ஒரு லோன் போட்டு படிப்படியா முன்னேறி ஒரு பெரிய டிராவல்ஸ் கிட்டத்தட்ட 100 பஸ் 200 பஸ் போற அளவுக்கு அவங்களுடைய அந்த அவருடைய தொழில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். சோ அப்ப அவருடைய ஜாதக அமைப்புல பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய யோகமும் சேர்ந்துரும். சோ இந்த மாதிரியும் நான் பார்த்திருக்கேன். ஆனா அதே அந்த பெண், அந்த வசதியான தந்தைக்கு பிறந்தாங்க இல்லையா, அந்த பெண் சரியான நேரத்துல வயதுக்கு வரலன்னா, சில தோஷங்களா ஆடி மாசம் வயசுக்கு வர்றது, இந்த மாதிரி புரட்டாசி மாசம், இந்த மாதிரி ஒரு மாசங்கள்ல வயசுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ ஏஜ் அட்டன் பண்ணி, ஆகாத நட்சத்திரத்துல கேட்ட நட்சத்திரம், அந்த மாதிரி அனுசரிச்சு இந்த மாதிரி நட்சத்திரங்கள்ல ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை மாறிடும். அப்ப அந்த பெண்ணுக்கு தோஷம் உருவாகுது. இதைத்தான் நம்ம சித்தர்களும் ஞானிகளும் சொல்லியிருக்காங்க, ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. சோ அப்படி உங்களுக்காக நான் இந்த குறிப்பிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள் இந்த மாசங்கள்ல வந்தா என்ன பலன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த தோஷங்களை சரி பண்ணலாம். இப்ப நீங்க கல்யாணம் அந்த பெண் கல்யாணம் ஆகுறாங்க. இப்ப நான் சொல்ற மாதிரி ஒரு 14 வயசுல ஒரு சரியான மாதங்கள்லயோ நேரங்கள்லயோ தேதியிலையோ சரியான கிழமைகள்லயோ ருதுவாகாம இருந்துட்டாங்கன்னா, அந்த தோஷம் அவங்க இன்னும் குழந்தையை பெற்று புகுந்த இடத்துக்கு போகிறது, அதாவது கணவனான திருமணம் வீட்டுக்கு போயும் சில தோஷங்களையும் அவப்பெயரையும் உருவாக்கும். சோ அதனாலதான் நான் உங்களுக்கு இப்ப இந்த பதிவை நான் உங்களுக்கு செய்யறேன். அப்படி நீங்க நான் சொல்ற மாதிரி இந்த கிழமைகள்ல நீங்க வயசுக்கு இந்த மாசங்கள்ல சரியான மாதங்களை வயசு அதை மாத்திக்கலாம். அதுக்குன்னு ஒரு சில தோஷ கிர அமைப்புகள்லாம் நம்ம பரிகாரங்களை செஞ்சுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும். நீங்களே பாருங்க, நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. கண்டிப்பா ஒரு பொண்ணு அழகான இடத்துல பண்ற நல்ல அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. ஆனா அந்த பெண் என்ன பண்ணும், ஒரு ஆட்டோக்கார் கூடயோ இல்ல ஒரு பொறிக்க ரவுடி கூடயோ ஒசாரி கூடயோ போயிட்டு திருமணமாகி வாழ்க்கை சின்ன பின்னம் ஆயிடும். சரிங்க சாமி, நாங்க இப்படிதானே நாங்க நல்லா படிக்க வச்சோம், கான்வென்ட்ல படிக்க வச்சோம், எல்லாம் பண்ணோம், என் பொண்ணு வாழ்க்கை இப்படி போயிடுச்சு போது நான் அப்ப என்ன பண்ணுவோம், அவங்களுடைய ஜாதக அமைப்பு. அடுத்தது ருதுவான ஜாதகம் கரெக்டா பார்ப்பேன். இந்த திருமண தோஷத்திலையும் அவங்க பிறந்த நேரத்துல இருந்த ஜாதகம் ருதுவான பிறகு அப்படியே மாறிடும். இதுதான், அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் இந்த ருதுவான ஜாதகத்துக்கு அதிக முக்கியத்துவம். ஒரு கணவன்கிட்ட ஒரு திருமணம் ஆகும் போது அந்த பெண்களுக்கு முக்கியமா ருதுவான ஜாதகத்தை தான் அதிகபட்சம் பார்ப்பாங்க. பிறந்த ஜாதகம் ஒரு 30% தான் வேலை செய்யும். பொண்ணு பிறந்திருந்ததுன்னா அது கிரகம் அப்படிதான் இருக்கும். யோகமா பிறந்ததுன்னா யோகமா இருக்கும். அதே மாதிரி ஜோதிடங்கள்லயும் சொல்லுவாங்க, இந்த ஒரு பெண் யோகமான நேரத்துல திதியில பிறந்திருந்தாங்கன்னா அவங்க
வயதுக்கு வர்றதும் கண்டிப்பா நல்ல யோகமா தான் இருக்கும். இதுல எப்படி தெரியுங்களா மாறும்? ஒருத்தன் வந்து ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல பிறந்து ஒரு குழந்தைகள்லாம் அவங்க அப்பா என்ன பண்றவங்க ஊரை அடிச்சு பொடிச்சு ஏமாத்தி ஏதாவது பிராணித்தனம் பொய்த்தனம் பண்ணா அது கடவுள் வந்து இப்படி காமிப்பார், அந்த பெண்ணை வந்து சரியான நேரத்துல ருதுவாகும். இப்படியும் நிறைய பேருக்கு வாழ்க்கை வந்து போயிருக்கு. சோ அதனால ஒரு பெண்ணுடைய ருதுவானது மிகவும் புனிதமானதாகவும் முக்கியமானதாகவும் தோஷம் இல்லாததாகவும் பார்க்கப்படுது. இப்ப அததான் வந்து இங்க நம்ம இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். இது ஒண்ணு நான் சொல்றேன், நீங்க பாருங்க. உங்களுடைய அந்த அமைப்பு இருந்ததுன்னா அதை மாத்திக்குங்க, சரிங்களா? அதுக்குதான் நான் இப்ப வந்து சொல்றேன். இப்ப நம்ம வந்து ருதுவான கிழவைகளை வந்து பார்ப்போம். இப்ப வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு பெண் ருதுவானா அந்த பெண்ணுக்கு நோய் அதாவது எப்பயுமே நோய் ஏன்னா ஒரு வியாதி வந்து வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது திங்கட்கிழமை பதிவிரதைன்னா ரொம்ப ஒரு ஒழுக்கமான ஒரு பெண்ணாக அவங்க வந்து இருப்பாங்கன்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. செவ்வாய்க்கிழமை ருதுவான துக்கம்னா துக்ககரமான வாழ்வு, ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு மனநிலை வந்து இருக்கும். புதன்கிழமைன்னா அதிகமான பெண் குழந்தைகளை பிறப்பார்கள். புதன்கிழமை அவங்க ருதுவானாங்க. அடுத்தது வியாழக்கிழமை இருந்தா சுகபோகமான வாழ்க்கை அவங்களுக்கு அமையும், சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இருந்தா புருஷனிடம் அதிக அன்பு உள்ளவங்க, அதாவது புருஷன் மேல ரொம்ப பாசமான உள்ளவங்களா அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. சனிக்கிழமை தாங்கன்னா மனஸ்தாபம். சனிக்கிழமை வந்து அவங்களுக்கு மனஸ்தாபம்னா மனதில் ஏதோ சொல்ல முடியாத ஒரு கஷ்டங்கள் துயரங்கள் வாழ்க்கை சிறப்பா இருக்காத நம்ம வந்து இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. சோ இதுல வந்து நம்ம ருது தோஷத்துல கிழமை பலன்களை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது திதியை பார்ப்போம். திதியில வந்து எந்தெந்த திதியில அவங்க வந்திருக்க கூடாதுன்றது நான் சொல்றேன். இப்ப வந்து ருது தோஷத்துல திதிகளை வந்து நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து நம்ம கிழமையை பார்த்தோம். இப்ப வந்து திதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த 4 திதிகள் வந்து 4 திதிகள்ல வந்து ஒரு பெண் வந்து வயதுக்கு வரக்கூடாது. அது என்னென்ன திதின்னு பார்க்க போனீங்கன்னா, முதல் அஷ்டமி, 2வது துவாதசி திதி அதாவது 12வது திதி, 3வது சஷ்டி வந்து முருகன் வழிபாடுறதுக்கு நல்ல திதி தான், பட் அந்த திதியில வரக்கூடாது. அடுத்தது வந்து பிரதம பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு அடுத்த நாள், பௌர்ணமிக்கு அடுத்த நாள். சோ இந்த பிரதம திதி, இந்த 4 திதிகளிலும் ஒரு பெண் வந்து ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னா, வயதுக்கு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்காதுன்றத நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்றது. சோ இந்த திதிகள் வந்து ரொம்ப முக்கியம் மக்களே. இதுல வந்து நீங்க பாத்துக்கங்க. இதுல வந்து உங்க பெண்களும் உங்க சுத்தகாரங்களும் திதி ருதுவாயிருந்தாங்கன்னா இந்த தோஷம் வந்து கண்டிப்பாக உண்டு, சரிங்களா? இது யோகம், அதாவது ஒரு பெண் வந்து ருதுவாகும் போது என்ன யோகம் இருந்ததுன்னா நல்லதுங்க. இப்ப வந்து இது பாத்தீங்கன்னா இந்த ஆகாத யோகங்களை மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ற மக்களே. இதுல வந்து வியாதிபாத யோகம் வந்து ஆகாது, வைத்திருதி யோகமும் ஆகாது. அடுத்தது பரிகம் யோகம். சோ இந்த 3 யோகங்களையும் ஒரு பெண் ருதுவாயிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு வந்து தோஷம் உண்டு. சோ அதை சொல்றதுதான் இந்த யோகங்கள். இதை வந்து நம்மளுக்கு கரெக்டா சொல்லுது, சரிங்களா? இப்ப வந்து கரணங்கள், இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 கரணங்கள், மொத்தம் 11 கரணம். அதுல வந்து 5 கரணம் வந்து ஆகாத கரணங்களா இந்த ருதுவாகும் போது நம்ம சித்தர்கள் வந்து சொன்னது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கரசை வந்து பாத்தீங்கன்னா இந்த கரணம் வந்து ருதுவாகிறதுக்கு சரியில்லாத ஒரு கரணம். அடுத்தது வந்து சகுனி, இதுவும் சிறப்பா இருக்காது. அடுத்தது பத்திரை கரணம் மக்களே, பத்திரை கரணமும் சிறப்பா இருக்காது. இது அடுத்தது 4வது வருது நாகவ கரணமும் சரி இருக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னா கிம்ஸ்துக்கணம் கரணமும் வந்து ஒரு பெண் ருதுவாகிறதுக்கு சிறப்பான கரணம் கிடையாது. சோ இதுல இந்த 5 கரணங்களும் ஆகாதவை. இந்த ருது தோஷத்துல இந்த 5 கரணங்கள்ல நீங்க ருதுவாயிருந்தீங்கன்னா அந்த கரணம் ஆகாது. இது வந்து சில சிக்கல்களையும் வாழ்க்கையில பல கஷ்டங்களையும் கொடுக்குன்றதான் நான் வந்து சொல்றேன், சரிங்களா? இப்ப ருது தோஷம் மக்களே, ருது தோஷத்துல வந்து மாத பலன்கள், அதாவது நம்மளுடைய 12 மாதங்கள்ல எந்தெந்த மாதங்கள் வந்து ருதுவானாங்கன்னா அதுக்கு என்ன பலன்கள் சொல்றோம். இப்ப நான் வந்து ஆகாததை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். சோ இப்ப வந்து சித்திரையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க ருதுவானாங்கன்னா அவங்க விதவை அப்படின்றது சொல்றது. அடுத்தது ஆதி மாசம் வந்து ஒரு பெண் ருதுவானா நடத்தை கெட்டு போகும். 3வது ஐப்பசி மாதம்னா வைதவியம்னா ஒரு வெகுளி, அதுவும் இல்லாம வந்து யாரோட பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்களோட சுய சிந்தனைன்றது இருக்காது அப்படின்னு குறிப்பிட்டதான் வைதவியம். கார்த்திகை வந்து பரபுருஷ நாட்டம்னா பல அந்நிய கள்ளக்காதல்ல மாற்றவங்க அந்த கார்த்திகையில ருதுவானவங்க தான் இருப்பாங்க. அடுத்தது வந்து மார்கழி மாதம் வந்து இப்ப ருதுவானவங்க நடத்தை கெட்டு போகும்ன்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அடுத்தது மாசி மாதம் வந்து ருதுவானவங்கன்னா பொருள் நஷ்டம்,
பொருள் நஷ்டம்னா இது அதாவது இவங்க இந்த மாதத்துல ருதுவாயிருந்தாலும் அவங்களுடைய கணவன்மார்களுக்கு சிறப்பான வாழ்க்கையில் அமையாது. அப்ப அந்த என்ன சொல்லுவாங்க, ராசி இல்லாத ஒரு பொண்டாட்டி, ராசி இல்லாத ஒரு பொண்ணு அப்படின்வாங்க இந்த மாதத்துல ருதுவானவங்க. சரிங்களா? இப்ப மக்களே, அதாவது ஒரு பெண் ருதுவான நட்சத்திர பலன்கள் என்ன, அந்த நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரத்துல ருதுவாக கூடாது. இப்ப நான் சொல்றது எல்லாமே ஆகாத நட்சத்திரங்கள், ஆகாத திதிகள், ஆகாத யோகங்கள் தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல நம்ம 27 நட்சத்திரத்துல அஸ்வினி நட்சத்திரத்துல ஒருத்தவங்க ருதுவானாங்கன்னா அவங்க விதவை அப்படின்றது சாஸ்திரம் சொல்லுது. அடுத்தது பார்க்க போனீங்கன்னா கிருத்திகை. கிருத்திகை பாத்தீங்கன்னா கிருத்திகையில ருதுவான குழந்தை இறந்து பிறக்கும். சரிங்களா? அடுத்தது திருவாதிரை. திருவாதிரையில வியாதி பீடை உருவாகும்ன்றது சொல்லுது. அடுத்தது ஆயில்யம். ஆயில்யம்ல பாத்தீங்கன்னா குழந்தை இறந்து பிறக்கும். விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்துல ஒரு பெண் உருவாகும்னா வைதவியம். வைதவியம்னா எப்படி நான் சொன்ன மாதிரி ஒரு புத்தி இல்லாத, சரியில்லாத, இடுப்பால் கை கட்சி கேட்கிற குணம். அடுத்தது கேட்டை மூளையும் பாத்தீங்கன்னா ஆண்களால் தொல்லை. இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆண்கள் ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு திருமண வாழ்க்கை கெட்டு போகும், லவ் மேரேஜ். அடுத்தது மாமம் மிரட்டி திருமணம் பண்றது. இது எல்லாம் இந்த கேட்ட 3 நட்சத்திரத்துல வந்தா வரும். அடுத்தது சதயம். சதயம் பாத்தீங்கன்னா செல்வம் போயிடும். இவங்களை யார் கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு செல்வம் சிறப்பா இருக்காது. பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் அவங்க அழகாவே இருந்தாலும் அவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லா செல்வமும் போயிடும்ன்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. சோ அதனால இந்த நட்சத்திரம் ஏதாவது ருதுவாய் இருந்தீங்கன்னா இதுக்கு தோஷ பரிகாரங்கள் நிறைய இருக்கு. அதை நீங்க செஞ்சுக்கீங்க. அந்த தோஷத்தை சரிப்படுத்தீங்கன்னா அடுத்து வர வாழ்க்கை நல்லா இருக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு, திருமணம் ஆகாத பெண்கள் இருந்தாங்கன்னா முதல்ல இது சரி பண்ணிடுங்க. அடுத்தது அவங்களுக்கு மாங்கல்யம் செஞ்சு வைங்கன்றதான் நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா மக்களே? இப்ப லக்ன பலன்கள். லக்ன பலன்கள் எந்தெந்த லக்னத்துல நீங்க ருதுவாயிருந்தாங்கன்னா, பெண்கள் ருதுவாயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தோஷம்ன்றதை நான் சொல்றேன். இப்ப மேஷம் பாத்தீங்கன்னா மனம் போனபடி நடத்துவல், சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படின்றது சொல்றாங்க. அடுத்தது கடக லக்கணத்துல ருதுவாயிருந்தாங்கன்னா கெட்ட நடவடிக்கை உள்ளவர்களாக சொல்றாங்க. விருச்சிக லக்கணத்துல பாத்தீங்கன்னா பரபுருஷ இச்சை உள்ளவள், அதாவது தவறான குணம் உள்ளவள்ன்றது சொல்றது சாஸ்திரம். தனுசுல பாத்தீங்கன்னா முன்பாதி துர்நடத்தை உள்ளவள் அப்படின்றது சொல்றது. அடுத்தது மகரம் பாத்தீங்கன்னா கௌரவ குறைவு ஏற்படுற மாதிரி ஒரு செயல்களை நடப்பாங்க அப்படின்றது சொல்லுது. சோ இப்ப நம்ம இந்த ருது தோஷத்துல இவ்வளவு தோஷங்களையும் நம்ம பார்த்துட்டோம். இது அவங்க ஜாதகப்படி, சுயஜாதகப்படி மாறினாலும் கண்டிப்பா இந்த பலன்கள் நடக்காது. இது பொதுவா ஜோதிட சாஸ்திரம் சொல்றதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ இது நீங்க ஏன் சொல்லியிருக்கேன், ஏன் ஆகாததை சொல்லியிருக்காங்கன்னா நீங்க மேற்கொண்டு அதை சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த மாதிரி பலன்கள் நடைபெறாதுன்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். இதை கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய நீங்க தோஷம் இருந்ததுன்னா, இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் நடந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்குரிய பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.